Hi, this is Dr. Anupriya, Advanced Grow Hair Glow Skin ஓட சீனியர் டாக்டர் நான். சரியான சாப்பாடு யூடியூப் சேனல்ல முடி உதிர்வதை பத்தி மட்டும் பேசாம உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத பத்தியும் நான் பேசியிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் லாஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ரீசன் சின்ன வயசுலயே ஹேர் லாஸ் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு ஜெனட்டிக் ஒரு பெரிய ரீசனா இருக்கும். அதாவது பரம்பரை வழியா வர ஹேர் லாஸ். அப்பா சைட்ல இருந்தோ அம்மா சைட்ல இருந்தோ மாமா தாத்தா பாட்டி அந்த மாதிரி யார் சைட்ல இருந்தோ அவங்களுக்கு பால்ட்னஸ் இருந்துச்சுன்னா அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். இதை தாண்டி என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சிஸ். அதாவது நம்ம ரெகுலரா பிளட் டெஸ்ட் எடுப்போம். இப்போ ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். அது மாதிரி ஹேருக்குன்னு சில டெஸ்ட் இருக்கு. லைக் விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. விட்டமின் B12, விட்டமின் D இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டும் கம்மியா இருக்க பட்சத்துல அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ஹேர் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை தாண்டி இப்போ ட்ரெண்டிங்ல எல்லாம் வந்து லேட் நைட்ஸ் தூங்குறது, ரொம்ப 3 மணி 2 மணி வரையும் ஃபோன் பார்க்கறது, ஸ்க்ரீன் டைம் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிற ரீசன்ஸ்னால அவங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரெஸ்ஸையுமே அதிகப்படுத்தும். அதனால இருக்கிற ஹேர் லாஸ் தான் அதிகம். ஸோ குழந்தைங்கலேருந்து ஆரம்பிச்சு அண்டர் 18 சொன்ன மாதிரி அவங்களுக்குமே வந்து டேண்ட்ரஃப்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், என்ன ரீசனால் அது வருது டாக்டர்? டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். டயபெட்டிஸ் மாதிரி அதுக்கும் கம்ப்ளீட் கியூர்லாம் கிடையாது. நம்ம அது வராமல் தடுத்துக்க மட்டும்தான் முடியும். இப்போ ஏன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொல்யூஷன் ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ், அது ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி அதனால ஸ்கேல்ப் ரொம்ப டர்ட்டி ஆகி, இன்னொன்று நம்ம அடிக்கடி இப்போ வெளியே போகும்போது அந்த பொல்யூஷனால் வர டர்ட்டு, இது எல்லாமே அந்த டேண்ட்ரஃப்க்கான ஒரு ரீசன் தான். இப்போ டேண்ட்ரஃப் இருக்குன்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லார தலையிலையும் டேண்ட்ரஃப் இருக்கும். ஆனால் அது ட்ரிகர் ஆகாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்குது. அது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே அட்வான்ஸ் க்ரோ ஹேரில் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வச்சிருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆக்சிஜன் லேசர் தெரப்பின்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நல்ல ரிசல்ட்ஸும் இருக்கும். லைக் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 40 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். ஸோ நல்லபடியாக இருக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா டாக்டர்? இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அவங்க கோம் நான் யூஸ் பண்ணுறதுனாலையோ, அவங்க பேண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனாலையோ, டவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையோ எனக்கு அந்த டேண்ட்ரஃப் வருமா? ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுறது இல்லை. 2 விஷயம்னால நடக்கும். ஒன்று, உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்மளே வந்துட்டு நிறைய ஸ்வெட்டை விட்டு, இப்போ சில பேர் வந்து இன்னைக்கு ஸ்வெட் நிறைய ஆகும், நிறைய ஸ்வெட் ஆனதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்றதுக்கு தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் அவங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேலன்ஸ் டயட் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறப்போ அந்த பேர்லயே இருக்கு பேலன்ஸ்டு. ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் வந்து ஒருத்தவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் ப்ரோட்டீன் கண்டென்ட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்துக்கணும். சிக்கன், லைக் நட்ஸு, ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங் அல்லது நைட் ஏதோ ஒரு தடவை வந்து மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஃப்ரூட்ஸ், ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்டாக சாப்பிட முடியாதவங்க கூட ஜூஸஸ் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி சூப்ஸ் அந்த மாதிரி ஹெல்தியான ஐட்டம் சாப்பிட்றது மூலிமா ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளோட லைக் அம்மா நமக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், ராகி கூழ். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹெல்தியான விட்டமின்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபைபர் ரிச் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ராகி கூழ், அந்த மாதிரி மல்டிகிரெயின் பவுடர்ஸ், அது மாதிரி இருக்கிற உணவுகளெல்லாம் சாப்பிட்டு, இதையும் தாண்டி செகண்ட் ஸ்டேஜில் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ப்ராடக்ட்ஸு, மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் சரியாகாது, அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிளட் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட பிளட் எடுத்து அதிலிருந்து வர க்ரோத் ஃபேக்டர் பிளாஸ்மா அதை இன்ஜெக்ட் பண்ணி அதனால வரக்கூடிய ஹேர் க்ரோத்தை நம்மளால பார்க்க முடியும். அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PRP, GFC, ஸ்டெம்எக்ஸ், இது 3மே அந்த ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மேம் இப்போ லைக் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எவ்வளோ நாளில் அந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம் மேம்? இப்போ ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ எப்போ தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 செஷன், அதாவது 2 மாசத்துல மைல்டு ஹேர் லாஸ் உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா அது 2 மந்த்ஸ்ல சரியாயிடும். அதுக்கடுத்து 2nd 3rd 4th செஷன்ஸ்ல, அதாவது 3rd 4th மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வளரும். எடுத்தோடனே ஃபுல் ஹேர் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளராது. ஃபர்ஸ்ட் பேபி ஹேர்ஸ் வளரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது 6 to 8 மந்த்ஸ்க்குள்ள நல்ல ஹேர் திக்கனிங்க ஆயிடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால வர ஹேர் வந்து உங்ககிட்டயே தான் இருக்கும். அது கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது எப்போ கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ஃபேக்டர். ஒரு சில ஏஜ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஹேர் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹேர் வந்து கண்டிப்பாக கொட்டாது.
அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் 7 hours ஹெல்தியான ஸ்லீப் இருக்கணும், நல்ல டயட் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், விட்டமின் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 6 monthsலேருந்து 1 year கண்டினியூ பண்ணி அதெல்லாம் என்ன லைஃப் லாங் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அதெல்லாம் கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஹேர் வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்கும். சரியான சாப்பாடு நேயர்களுக்கு வணக்கம்.